நான் தான் சார் நான் தான் கூப்பிட்டு போனேன். நேற்று வந்து நான் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு 7:30 கேட்டு நான் வந்து ரூமில் இருந்தேன். இப்போ சவுண்டு கேட்டுச்சு பார்க்லேருந்து. நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க, இந்த குழந்தை ஒரு பக்கம் கத்திட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ரெண்டு நாய் சேர்ந்து அம்மா ஒரு பக்கம் கடிக்குது, புள்ளி ஒரு பக்கம் கடிக்குது. நான் எதோ இது பண்ண சொல்லிட்டு அந்த புள்ளியை மட்டும் காலை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன். அவங்க அம்மா ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஏற்ற மாதிரி இருக்க 1000 லைட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு அதுக்கப்புறம் நான் வர வச்சிட்டேன். அவங்கள வளர்த்த நாயை வந்து பிடிக்க கூட அவங்களுக்கு கூட பயமாக இருக்காட்டுக்கு. அவரும் வந்து ஓடி எட்டக்க நிற்கிறாரு, கடிக்கிற முடிக்கும் அப்படியே நிற்கிறாரு அவரும். நானும் கண்ணால் நான் பார்த்தேன். அவருக்கே பயமாக இருக்குது அந்த நாய்க்கு. எதுக்கு அந்த மாதிரி நாயை வளர்க்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கும் சார். பிடிச்சி ஃபுல்லாக மண்டையை பிடிச்சி அங்கே எல்லா இடத்துலையும் கடிச்சிட்டு இருந்திருக்கு. எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஓடினேன். நான் ஒரு 10 நிமிஷமாக வந்து அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஓடின பிறகு தான் அந்த குழந்தைய காலையை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் பிடிச்சி தூக்கிட்டு வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் ராயப்பேட்டில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்போலோவில் வந்து சேருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும். அவங்க நாய் வளர்த்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்போலோ நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ செலவானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம குழந்தை உயிர் தானே முக்கியம், நம்மள்ட்டையும் எதுவும் காசு பணம் இல்லாதவங்க தானே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் சார். அந்த சிசிடிவியை பார்த்தோம். நாயை அந்த 2 நாயும் 3 பேரும் குடும்பத்தில் 3 பேருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஆமாம் போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. கடிச்சு முடிச்ச பிறகு கூப்பிட்டு போகிறாங்க. கடிச்சு முடிச்சு ஃபுல்லாக எல்லாமே முடிச்ச பிறகு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நாய் வந்து கடிக்கும் போது பயப்படுறாங்க. அந்த நாயை பிடிக்கிறது பயப்படுறாங்க. நான் ஓடுறேன். சரி, நம்மள எதுவும் பண்ணால் பரவாயில்ல, ஏன்னா அந்த குழந்தை என் கூட விளையாடும் வரும் எல்லாமே பண்ணும். சரி, இந்த புள்ளையை கடிக்கும்போது நம்மளுக்கு மனத்துக்கு கேட்கல. திரும்ப நான் காலை பிடிச்சி இழுத்து அந்த புள்ளையை நான் காப்பாற்றிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சு நான் பண்ணேன். கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு ஓடேன்ட்டேன். அவங்களுக்கு பிடிக்கிறது கூட எல்லாமே கடிச்சு முடிக்கிறது ஏன்னு அதட்டுறாங்களே கொஞ்சம். அந்த நாயை வந்து பிடிச்சி இழுக்க இல்லை. என்ன சார் அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சார். எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க, உள்ளேயும் விட மாட்டேறாங்க சார். உள்ளேயும் உள்ள. என் பேர் மதன் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.